श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीमते रामानुजाय नमः। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। மொழியைக் கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முக்குறும்பாம் குழியைக் கடத்தும் நம் கூறத்தாழ்வான். எம்பெருமானாரை எப்போதும் அனுபவித்து கூடவே இருந்து எல்லா தொண்டுகளையும் செய்து கொண்டு போந்தார். ஆனால் சில காலம் எம்பெருமானாரை விட்டு பிரியவும் நேர்ந்தது. திருநாராயணபுரம் மேலக்கோட்டைங்கிற க்ஷேத்திரத்துக்கு யதிராஜராக சுவாமி ராமானுஷர் விடை கொண்டார். யாருக்கும் தெரியாதபடி எம்பெருமானார் வெள்ளை சாத்தி புறப்பட்டார். அந்த சமயத்திலே அவரை விட்டு பிரிந்திருக்க நேர்ந்தது. ஆச்சாரியன் அருகே இல்லாத சமயம். மிகவும் வருத்தம், துன்பம். அந்த துன்பத்தை எப்படி போக்கிக் கொள்வதுன்னு கூறத்தாழ்வான் முயன்ற பொழுது ஆச்சாரியராகிற சுவாமி ராமானுஷர் தமக்கு என்னவெல்லாம் உபதேசித்தாரோ அந்த அர்த்தங்களையெல்லாம் நன்றாக சிந்தித்தார். அந்த அர்த்த விசேஷங்களையெல்லாம் நன்றாக நினைத்து அதில் ஈடுபட்டு அதையே ஸ்தோத்திரங்களாக அருளி செய்தார். அந்த ஸ்தோத்திரங்களுக்குள்ளே முதல் ஸ்தோத்திரம் ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் என்று கொண்டாடப்படுகிறது. பராத்பரன் பரமாத்மா ஸ்ரீ வைகுண்டநாதன் பரமபதநாதன் அவ்வெம்பெருமானுடைய பெருமைகள், ஸ்ருதிகள், வேதங்கள் எப்படி அவ்வெம்பெருமானை விளக்குகிறது. அதேபோல இதிகாச புராணங்களில் பெரியோர்கள் எப்படி அவ்வெம்பெருமானை அற்புதமாக அனுபவித்து தெரிவித்திருக்கிறார்கள் என்று எம்பெருமானுடைய பற்பல பெருமைகளையெல்லாம் ஆச்சரியமாக இந்த ஸ்தோத்திர நூலிலே விண்ணப்பித்திருக்கிறார். ஒரு சேத்தனன், ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறான், முக்தி பெறுகிறான், சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான். அப்படி விடுபட்டு சம்சாரத்திலிருந்து அவன் கிளம்பினவன் அந்தமில் பேரின்பம் வைகுந்தத்தை எப்படி அடைகிறான், அங்கு அடைந்த பிற்பாடு என்னவெல்லாம் அவன் அனுபவிக்கிறான், எப்படியெல்லாம் வெம்பெருமானை ஈடுபட்டு ஒரு ஜீவாத்மா அனுபவித்து தொண்டு புரிகிறான் என்று இந்த பிராபியம், கைங்கரியம், பேரு இதையும் இதிலே அற்புதமாக விவரிக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவம் என்கிற ஸ்தோத்திர நூலை நிச்சலும் நாமும் அனுபவிக்கும் வண்ணமாக ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்தருளியிருக்கக்கூடிய ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி தம்முடைய கிருபையோடு ஸ்தோத்திரதாரா என்கிற அழகான ஒரு உபன்யாச தொடர், ஆற்றொழுக்கு நீரொழுக்கு போலே இடைவிடாமல் இந்த தாரை அருவியானது கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சம்பிரதாயத்திலே பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்திருக்கக்கூடிய மணிமணியான அந்த ஸ்தோத்திரங்கள், அந்த ஸ்தோத்திரங்களுடைய அர்த்தத்தை பாமர ஜனங்களும் அறியும் வண்ணம், நன்றாக அனுபவித்து திளைக்கும் வண்ணம் ஸ்தோத்திரதாரா என்ற இந்த உபன்யாச பிரக்ரியை
ஜீயர் சுவாமி தம்முடைய திருவுள்ளத்தாலே சங்கல்பித்து நடத்தி வருகிறார். அதற்குள்ளே தற்பொழுது நாம் ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டியது 86வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி 90வது ஸ்லோகம் வரை அனுபவிக்க வேண்டும். இது எந்த பிரகரணத்தில் அமைந்திருக்கிறது என்றால் நைச்சியானுசந்தானம். தான் மிகவும் நீச்சன், எல்லா தாழ்வுகளும் தம்மிடத்துல உண்டு, தான் செய்யாத குற்றங்களே இல்லை, தோஷங்களுக்கு ஒரே இருப்பிடம் என்று தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறார். ஆழ்வார்களும் பல விடங்களிலே நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன், பாவமே செய்து பாவியானேன் என்று இப்படி பல பாசுரங்களிலே பாவியேன் பாவியேனே, மூர்கனேன் மூர்க்கனேனே என்று தாங்கள் மிகவும் தீமை தோஷங்களோடு நிறைந்திருப்பவர்கள் என்று வெளிப்படுத்துகிறார்கள் ஆழ்வார்கள். அதை அடியொற்றி ஆச்சாரியர்களும் நைச்சியானுசந்தானத்தை செய்கிறார்கள். நீச்சன் தாழ்ந்தவன், மிகவும் நீச்சன், என்னை விட தாழ்ந்தவன் இன்னொருத்தன் இல்லைன்னு தம்மை வெளிப்படுத்துகிறார்கள். ஆளவந்தாரம் ஸ்தோத்திர ரத்னத்திலே அமரியாதா க்ஷுத்ரஹ சலமதிஹி அசூயா பிரசவபூஹு கிருதக்னஹா துர்மாணி ஸ்மரபரவசோ வஞ்சனபரஹா என்று சொல்லிக்கொண்டு வரிசையா பல குற்றங்கள், இது எல்லாம் என்னிடத்துல உண்டு, இதனுடைய ஒரே உருவமாகவே தாம் இருப்பதாக சொல்லிக் கொண்டார். அதை போலவே கூரத்தாழ்வானும் ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் என்ற இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவர். எப்பேற்பட்ட எம்பெருமான் ஸ்ரீ வைகுண்டநாதன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி, நித்தியசூரிகள் நாதன், பராத்பரன், சகல ஜகத்துக்கும் காரணபூதன், அவ்வெம்பெருமானை தாழ்ந்தவனான நான் எப்படி ஸ்துதித்தேன்? என் வாக்கு நாக்கை கொண்டு அவ்வெம்பெருமானுடைய புகழை பாடியது என்பது மிகவும் இழுக்கான செயல். மிகவும் பெருமை கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை என்னுடைய தாழ்ந்த இந்த வாக்கினாலே வர்ணித்தது என்பது மிகவும் குரூரமானது, இது மிகவும் தாழ்வானது. இந்த தாழ்ச்சியான காரியத்தை நாம் செய்துவிட்டோமே என்று அனுதபிக்கிறார். உயர்வர உயர்நலம் உடையவனான எம்பெருமானை எல்லா தாழ்வுகளும் தம்மிடத்துல கொண்டிருக்கக்கூடிய தாம் எப்படி அவ்வெம்பெருமானை இப்படி வர்ணித்திருக்கிறேன்? அவ்வெம்பெருமானை அடைய வேண்டும்னு ஆசைப்பட்டு அதையெல்லாம் வேற விண்ணப்பித்தேனே, இது எவ்வளவு குற்றமான செயல், எவ்வளவு ரொம்ப கடின நெஞ்சுடையவனாக நான் இதையெல்லாம் சொல்லியிருக்கிறேன் என்று மிகவும் புலம்பி வருந்தி தாம் மிகவும் தாழ்ந்தவன் விண்ணப்பிக்கிறார். உண்மையில் ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ சிறிதும் குற்றமே அற்றவர்கள், துளியும் அவர்களிடத்தில் தோஷமே கிடையாது. ஆனாலும் ஏன் இப்படி சொல்லிக் கொள்ளுகிறார்கள்னா, ஒருவன் எம்பெருமானை சரணமாக பற்றும் பொழுது தம்மிடத்திலே எல்லா குற்றங்களும் உண்டு என்று இசைந்து குற்றங்களுக்கு ஒரே இருப்பிடம் நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். இது சரணாகதி அந்த லக்ஷண வாக்கியம் அதுவே இப்படித்தான் தெரிவிக்கிறது. அகமஸ்மி அபராதானாம் ஆலயஹா அகிஞ்சனஹா அனன்யகதிஹி என்று இப்படி சொல்லிக்கொண்டு त्वमेव उपाय भूतो मेभव इति பிரார்த்தனாமதிஹி சரணாகதிஹி, சரணாகதிக்கு லட்சணம் சொல்லக்கூடிய வாக்கியங்கள், ஸ்மிருதிகள், அதே போல மத்தமுண்டான சாஸ்திரங்கள் அவைகள் ஒட்டுமொத்தமாக எப்படி விவரிக்கிறது என்றால், ஒருவன் எம்பெருமானை சரணமாக பற்றுகிற சமயத்திலே எல்லா குற்றங்களுக்கும் தாம் இருப்பிடம், அனைத்து குற்றங்கள் தோஷங்கள் தம்மிடத்துல உண்டு, எல்லா குற்றங்களையும் தாம் புரிந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு போய் பற்ற வேண்டும். அதனால தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தாம் மிகுந்த குற்றவாளி, எல்லா குற்றங்களையும் செய்திருக்கக்கூடியவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஏன் அப்படி சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த லோகத்திலே பிறவி எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரும்
ஒவ்வொருவரும் கர்மத்தினாலே பிறக்கிறோம். கர்மம்னு சொன்னால் அனாதி காலமாக பல பிறவிகளிலே சேர்த்திருக்கக்கூடிய புண்ணிய பாபங்கள். புண்ணியம் பாபம் நல்வினை தீவினை இதன் அடியாகத்தான் பிறவி எடுக்கிறோம். ஆகவே பல பிறவிகளிலும் நாம் குற்றம் புரிந்திருக்கிறோம். அந்த குற்றங்களுடைய பயன், அந்த தோஷங்களினுடைய பலனாகத்தான் இப்பொழுது பிறவி எடுத்திருக்கிறோம். ஆகவே இந்த குற்றங்களுக்கெல்லாம் பெருமானிடத்துல மன்னிப்பு வேண்ட வேண்டும். தேவரீர் இதை பொருட்படுத்தாமல் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானோ அனந்த கல்யாண குணநிதி, எல்லையில்லாத பல கல்யாண குணங்கள், அசங்கேய கல்யாண குணகணாம் என்று உயர்வர உயர்நலம், எண்ணிறந்த கல்யாண குணங்கள் கொண்டிருப்பவன். நாமோ பல தீமைகளுக்கும் ஒரே இருப்பிடமாக இருப்பவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் தமது கருணையினால் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, என்னிடத்திலே ஏதோ ஒரு நன்மை உண்டு என்று அந்த நன்மையை பார்த்து பெருமான் அங்கீகரிக்கிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பதே கிடையாது. ஆக இந்த உண்மை நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தங்களிடத்துல இல்லாத குற்றத்தையும் ஏற்றி கொண்டு குற்றவாளி குற்றவாளின்னு தம்மையே விண்ணப்பிக்கிறார்கள். அவர்கள் அப்படி சொன்னால்தான் பின்பற்றுபவர்களான நாமும் அதை போல குற்றவாளின்னு நம்மை சொல்லிக் கொள்ளுவோம். கடைசி பட்சம் இந்த ஸ்தோத்திரங்களை நாம சொல்லுவோம். சொல்லுகிற போது நாமும் அந்த குற்றங்களை செய்தவர்கள்னு நம்பாக்காலேயே சொன்னதாக ஆகிவிடும். ஆகவே இதனால்தான் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் நிறைய இடங்கள்ல நைச்சியானுசந்தானத்தை செய்கிறார்கள். அதை போலவே கூரத்தாழ்வானும் ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்திலே நைச்சியானுசந்தானம் செய்கிறார். தாம் மிகவும் நீச்சன் தாழ்ந்தவன் என்று விண்ணப்பிக்கிறார். அதிலே 86வது ஸ்லோகம், ஜானே அதவா கிமஹம் அங்க யதேவ சங்காத் அங்கீகரோஷி நஹி மங்களம் அந்யதஸ்மாத் தேன த்வமேன முரரீகுருஷே ஜனம் சேன் நைவாமுதோ பவதி யுக்ததரோஹி கஷ்டித் என்று தெரிவிக்கிறார். ஆச்சரியமான ஸ்லோகம். எம்பெருமானே அங்க என்று எம்பெருமானை அழைக்கிறார். அங்க என்றால் எனக்கு நாதனே, எம்பிரானே, எனக்கு உபகாரத்தை செய்பவனே என்று அழைத்து, அகம் கிம் ஜானே, எனக்கு என்ன தெரியும் என்று தெரிவிக்கிறார். நானோ மிகவும் தாழ்ந்தவன், ஏழையேன், சிறிதும் அறிவில்லாதவன், அறிவினால் குறைவில்லா அகல்ஞாலத் தவறறிய என்று நம்மாழ்வாரும் சாதிக்கிறார். இந்த லோகத்துல இருப்பவர்கள் எதோ இல்லாததுனாலே குறைபடுகிறார்கள். காசு இல்லை, பணம் இல்லைன்னா குறைபட தெரிகிறது. கல்யாணமாகலையா குறைபட தெரிகிறது. நல்ல உத்தியோகம் வரவில்லை என்றால் குறைபட தெரிகிறது. அதே போல ஒவ்வொன்றுத்துக்கும் குறைபட தெரிகிறது. ஆனால் அறிவு ஞானம் இல்லையேன்னு குறைவுபட தெரியவில்லை. ஆக அறிவினால் குறைவில்லா அகல் ஞாலத்தவர், தம்மிடத்தில் அறிவில்லையே என்கிற அந்த ஒரு எண்ணமே யாருக்கும் ஏற்படவில்லை. அதனாலே வருந்துவதும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த பூமியில இருப்பவர்கள் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பூமியிலே இருக்கக்கூடிய அடியவன் எனக்கு என்ன தெரியும், மிகவும் தாழ்ந்தவன், அகம் கிம் ஜானே, நமக்கு என்ன தெரியும் என்று தெரிவிக்கிறார். யதேவ சங்காத் அங்கீகரோஷி அஸ்மாத். சங்காத் என்றால் பெருமானுடைய அன்பு, பெருமான் நம்மிடத்துல வைத்திருக்கக்கூடிய பாசம். நாம் எல்லோருமே எம்பெருமானுடைய சொத்து, எம்பெருமானுடைய குழந்தைகள், புத்திரர்கள். அப்ப இயற்கையிலே நமக்கு எம்பெருமான் பிதாவாக மாதாவாக இருக்கிறான். ஒழிக்க முடியாத 9 உறவுகள் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிறது. பிதாச்ச ரக்ஷகசேஷி பர்த்தாக்ஞேயோ ரமாபதிஹி ஸ்வாம் யாதாரோ மமாத்மாச்ச போக்தாச்சாத்யம் அனூதிதா என்று 9 விதமான சம்பந்தம், உறவு. ஆகவே எம்பெருமான் நம்மிடத்துல மிகுந்த பாசம், அன்பு கொண்டிருக்கிறான். நாம் எம்பெருமானிடத்துல அன்பை எப்ப கொண்டிருக்கிறோம்னா, பெருமானை பற்றி தெரிந்த பிற்பாடு, அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், உறவு, அதை புரிந்து கொண்ட பிற்பாடு நாம் பெருமானிடத்துல பக்தி, காதல், அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் அது புரியாததற்கும் முன்பு, நமக்கு அதை பத்தி தெரியாத பொழுதும் பெருமான் நம்மிடத்துல அன்போடு தான் இருக்கிறார். அதனால தான் இந்த ஜீவாத்மாவை ஒவ்வொரு தடவையும் பிறவி கொடுக்கிறார், பிறவி எடுக்கும்படி அனுகிரகிக்கிறார். ஒவ்வொரு ஜென்மத்திலும்
இவன் திருந்தி வருவனா, இவன் ஞானத்தோடு நம்மிடத்துல வருவனான்னு எதிர்பார்த்துத்தான் பிறவியை கொடுக்கிறார். ஆகவே பெருமான் நம்மிடத்துல எப்பொழுதுமே அன்போடுத்தான் இருக்கிறார். அவருக்கு நம்மிடத்துல இருக்கக்கூடிய பாசம் என்பது இயற்கையிலே என்றுமாக இருக்கக்கூடிய பாசம். அது ஏதோ ஒரு நாள் ஏற்பட்டது என்பதே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட எம்பெருமான் இயற்கையாக ஜீவாத்மாவினிடத்துல கொண்டிருக்கக்கூடிய அன்பு, சங்கம், பற்று. அப்படிப்பட்ட சங்காத் அங்கீகரோஷி நஹி மங்களம் அந்யதஸ்மாத். அப்படி ஒருவேளை நீ எம்பெருமானே அனுகிரகித்து விட்டாய் என்றால், அதாவது உன்னுடைய அன்பினாலே நம்மை ஏற்றுக்கொண்டாய் என்றால், சௌஹார்தம் என்று எம்பெருமானுடைய பெருங்குணம். அவர்தான் சுஹ்ருத்து, அனைவருக்கும் நல்ல நன்மையை விரும்புமவர். நன்மை விரும்பி, உண்மை விளம்பி என்றெல்லாம் நமக்கு கடிதாசு வரும். அதுல எழுதியிருப்பவர்கள் யாரும் நன்மை விரும்பியாகவும் இருக்க மாட்டா, உண்மை விளம்பியாகவும் இருக்க மாட்டா. ஏதோ பொறாமை, போட்டி, என்னென்னமோ காரணங்கள், எதிர்பார்ப்பினாலே அந்த மாதிரி கடிதாசுகளை எழுதுவர்களே தவிர, பெருமான் தான் இயற்கையிலே நன்மை விரும்பி. அப்படிப்பட்ட எம்பெருமான் சுஹ்ருத்து. நண்பன்னு சொன்னால் வடமொழியில சுஹ்ருத்து என்று ஒரு பெயர். நல்ல ஹிருதயம் கொண்டிருப்பவன், நம்மிடத்துல மிகுந்த நன்மை விருப்பம் கொண்டு நமக்கு நன்மை ஏற்பட வேண்டும்னு ஒருத்தன் ஆசைப்படுபவன், விரும்புபவன், அவன் தானே நண்பன். அப்படிப்பட்ட சுஹ்ருத்தாய் நல்ல திருவுள்ளத்தை கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் நம்மிடத்திலே ஒருவேளை அங்கீகரித்தான்னு சொன்னால், தன்னுடைய இயற்கையான அந்த அன்பு, பற்று, அதை பார்த்து சரி இவன் நம்ம குழந்தை தானேன்னு எம்பெருமான் அங்கீகரித்தருளினால் அதுவே நமக்கு மங்களம். மங்களம் அந்யதஸ்மாத் ஜானே அதவா. அப்படிப்பட்ட அந்த நன்மை, மங்களம், அதுதான் நமக்கு ஜீவாத்மாவுக்கு மங்களமே தவிர வேறொன்றும் மங்களம் இல்லை. ஏன்னா இந்த ஜீவாத்மா பல பிறவிகளிலே பல பாவங்களை செய்து, பாவமே செய்து பாவியானான்னு கிடக்கிறான். இதற்கு முன் ஸ்லோகங்கள் எல்லாம் நிறைய நான் பாபம் செய்திருக்கிறேன், நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர் என்று மதுரகவியாழ்வார் சொன்னா போலே நம்ம யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எவ்வளவு நன்மை இந்த லோகத்துல ஒருத்தரிடத்துல இருந்தாலும், அப்படிப்பட்ட மிகுந்த நன்மை, நல்ல குணங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் கூட என்னை பார்த்தால் இகழ்ந்து விடுவார். ஓ, இவ்வளவு தாழ்ந்தவனா, இவனை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நம்மை கைவிட்டு விடுவர். உண்மையாக கருதுவர்னா தோஷம் உடையவன், குற்றம் உடையவன்னு பார்ப்பதில்லை, குற்றமே. பாபங்களுக்கு ஒரு உருவம் கொடுத்தால் அவரே இவர் என்று அப்படி நம்மை பாபியாக பார்த்து கைவிட்டு விடுவர். ஆனால் எம்பெருமானே, தேவரீர் உம்முடைய அந்த நல்ல சுஹ்ருத், அந்த அழகான அந்த திருவுள்ளத்தாலே, இயற்கை அன்பினாலே ஏற்றுக்கொண்டீர்னு சொன்னால் அதை தவிர நமக்கு வேறு மங்களமே இல்லை. அது ஒன்றுதான் மங்களமே தவிர, நன்மையை நமக்கு தர முடியுமே தவிர மற்றொன்றும் தர முடியாது. அப்ப நாம என்ன முயற்சி பண்ணாலும் நம் முயற்சியினால நமக்கு எதனா நன்மை ஏற்படுமான்னு கேட்டால் சுத்தமா ஏற்படவே ஏற்படாது. எம்பெருமானுடைய அனுகிரகம், அவருடைய ஒரு இச்சை, விருப்பத்தினால்தான் நமக்கு நன்மை ஏற்படுகிறது என்கிற அந்த உயர்ந்த கருத்து, அதைத்தான் கூறத்தாழ்வான் இந்த முதல் 2 வரிகள்ல தெரிவிக்கிறார். அப்படி பெருமான் அங்கீகரித்து விட்டால் அதை தவிர வேறொன்றும் நமக்கு நன்மை இல்லை. ஆகவே அந்த சௌஹார்தத்தினாலே தேன துவம் ஏனம் உரரி குருஷே ஜனம் சேத். ஆக அப்படிப்பட்ட அந்த நல்ல ஹிருதயம், பெருமானுடைய அந்த அழகான திருவுள்ளத்தினாலே நம்மை ஏற்றுக்கொண்டார்னு சொன்னால், ஆக உரரி குருஷே சேத். உரரி குருஷே என்றால் அங்கீகரித்தருள்வது. முதல் பாதத்துல அங்கீகரோஷின்னு சொன்னார், அதையே மற்றொரு சொல்லாலே தெரிவிக்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டார்னு சொன்னால், அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் அதுவே நமக்கு மிகவும் சிறந்ததுன்னு சொன்னாரா. அமுதஹா கஷ்டித் யுக்ததரோ நைவகி. ஆக அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்ம ஏற்றுக்கொண்டார்னு சொன்னால் என்னை காட்டிலும் வேறொரு யோக்கியன் தேரமாட்டான். பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு பார்க்கிற சமயத்திலே யாரை ஏற்றுக்கொள்ளலாம்? என்னை தவிர தகுதியுடையவன் இன்னொருத்தர் இல்லை. தேன, அதாவது தேன தம் ஏனம் ஜனம் உரரி குருஷே சேத் அமுதஹா கஷ்டித் யுக்ததரோ நைவகி. கஷ்டித் யுக்ததரஹ நைவகி. யுக்ததரம் என்றால் உமக்கு தகுதியானவன். உன்னுடைய அந்த இயற்கை கருணை அன்பினாலே ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நீர் பார்க்கிற சமயத்திலே, அந்த சமயத்திலே என்னை தவிர வேறொருவன் உமக்கு தகுதியானவன் இல்லை.
ஏன்னா அவ்வளவு தாழ்ந்தவன் நான் ஒருத்தன்தான். என்னிடத்துல அந்த அன்பை காட்டினால்தான் நீர் அந்த அன்பு நன்றாக கொண்டிருப்பவர், அந்த அன்பை நன்றாக வெளிப்படுத்தினீர் என்று அது பொருத்தமாக அமையும். பெருமான் எப்படிப்பட்டவர்? விபீஷணோவா சுக்ரீவா யதிவா ராவணஸ்வயம் தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம் என்று ராமபிரானை வெளிப்படுத்தினார். விபீஷணன் வந்து சேர்ந்த சமயத்திலே எல்லா வானரர்களும் அவனை சேர்த்து கொள்ள கூடாதுன்னு கை தூக்கி உயர கூச்சலிட்டு எல்லோரும் தடுத்தனர் ராமனை. ஆனால் ராமன் அனைவரையும் சமாதானப்படுத்தி, இவன் எவ்வளவு குற்றம் புரிந்தவனாக இருப்பினும் அந்த குற்றத்தையே பார்த்து நாம் ஏற்றுக்கொள்ளுவோம், சரணம் என்று வந்தவனை ஒரு காலம் கைவிட மாட்டோம் என்று தம்முடைய உறுதியை தெரிவித்தார். அப்ப எத்தனை குற்றங்கள் இருப்பினும் அவனை ஏற்றுக்கொள்ளுவதே என்னுடைய அந்த குணத்திற்கு நன்மை, குணத்தை வெளிப்படுத்துவதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று ராமன் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு ஆகாதவன், எம்பெருமானுக்கு யாரும் அவன் இடத்துல போய் சேர முடியாதுன்னு ஒருத்தரை சொல்ல முடியுமா? யாரையுமே சொல்ல முடியாது. இப்படி அந்த எம்பெருமான் இருப்பதினாலே எம்பெருமானுக்கு தகுதியானவன் நான் தான். ஏன்னா இதற்கு கீழே தாழ்ந்தவன் இல்லைன்னு ஒருத்தரன் இடத்துல பெருமான் அன்பை வெளிப்படுத்தி ஏற்றுக்கொண்டால் தானே அந்த அன்பு நன்றாக வெளிப்பட்டதுன்னு பொருத்தமுடையதாக ஆகும். ஆகவே இப்போ கூறத்தாழ்வான் நான் தான் இருக்கிறதுலேயே தாழ்ந்தவன் விண்ணப்பிக்கிறார். அப்ப என்னை பெருமான் ஏற்றுக்கொண்டான் என்றால் அதுதான் அவனுடைய அன்பு அந்த குணத்திற்கு தகுந்ததாக இருக்கும். பெருமானுடைய அன்பு என்பது எவ்வளவு சிறந்ததுன்னா, இதைவிட தாழ்ந்தவன் இல்லைங்கிற ஒருத்தனை பார்த்து ஏற்றுக்கொண்டால்தான் ஓ இத்தனை அன்பு காட்டுவரா, இவ்வளவு பெருமை கொண்டிருப்பவரான்னு அப்பதான் எல்லாருக்கும் புரியுமா. அது நன்றாக விளங்க வேண்டும்னு சொன்னால், அந்த குணம் பிரகாசிக்க வேண்டும்னு சொன்னால் அதற்கு தகுதியுடையவன் என்னை தவிர வேறு யாரு இருக்க முடியும்? நான் தான் அவ்வளவு குற்றங்களையும் புரிந்திருக்கக்கூடிய பாபி என்று தம்மையே தெரிவித்துக் கொள்ளுகிறார். இதே கருத்தை தான் ஸ்ரீவச்சன பூஷணம் முதலான கிரந்தங்களிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குற்றங்கள் தோஷங்களை பார்த்து பெருமான் கைவிட்டுள்ளரா என்றால் விடவே மாட்டார். அந்த குற்றங்களை நான் உணர்ந்தேன், நான் செய்த குத்தத்தை உணர்ந்தேன், செய்த குத்தம் நத்தமாகவே கொள் ஞானநாதனே திருமழிசையாழ்வாரும் தெரிவிக்கிறார். பண்ண குற்றங்களை எல்லாம் உணர்ந்தேன், செய்தது தவறு, இப்பொழுது உணர்ந்து பரிதவிக்கிறேன், வாடினேன் வாடி வருந்தினேன், பெருந்துயர் மனத்தினால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன், கூடி இளையவர் தம்மொடு அவர் தரும் களவியே கருதி ஓடினேன், ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன், நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கையாழ்வாரும் சாதிக்கிறார். அப்ப பண்ண குற்றங்களுக்காக வாடி வருந்தினேன், அதெல்லாம் தவறு என்று தெரிந்து விட்டேன், இனி அதை செய்வதாக இல்லை, ஆகவே இனி உம்முடைய திருவடிகளை விட்டு அகலுவதாக இல்லைன்னு பெருமானை பற்றி விட்டால் அப்ப இதுவரைக்கும் நாம் செய்திருக்கக்கூடிய பாத்தகம்னா குற்றங்கள் தோஷங்கள் பாபங்கள், மகாபாத்தகம் அதிபாத்தகம்னு பெருத்த குற்றங்கள் தோஷங்கள், அப்படி எவ்வளவு பெரிய பாத்தகங்களாக இருப்பினும் அதையெல்லாம் பெருமான் பொருட்படுத்தாமல் எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப எம்பெருமான் ஒரு சேத்தனனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு பார்க்கிற சமயத்திலே இவனுடைய குற்றங்கள் தடுக்காது, தடையாகவே இருக்காது என்ற அந்த அர்த்தத்தை தான் கூறத்தாழ்வானும் இந்த பாசுரத்துல சொல்லி, ஆகவே நான் அகலமாட்டேன், உம்மை சேருகிறேன், உன்னிடத்திலிருந்து நான் அகலப்போவதில்லை, தேவரீருடைய குணம் நிறம் பெற வேண்டும்னு சொன்னால் நம்மைத்தான் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆகவே நாம் உம்மோடு கூடியிருப்போம் என்று கூறத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்துல அழகாக விவரிக்கிறார். இனிமேலே 87வது ஸ்லோகம். என்னாபவாம பவதீய கடாட்ச லக்ஷம் சம்சாரகர்த்த பரிவர்த்தம் அதோகமாம ஆகாம்சி ஏகலு சஹஸ்ரம் அஜஸ்ரமேவம் ஜன்மஸ்வதன்மஹி கதம் த இமே அனுகம்பியாகா என்று தெரிவிக்கிறார். இதுல எம்பெருமானே உம்மை விட்டு நான் அகலப்போவதில்லை, என்னை அங்கீகரிப்பதற்கு தேவரீர் எவ்வளவு கருணையோடு இருக்கிறீர், அப்படிப்பட்ட உமக்கு நானே தகுதியுடையவன்னு முன் ஸ்லோகத்துல சொன்னார். இப்ப அடுத்த ஸ்லோகத்திலே என்ன ஆனாலும் உனக்கு நான் நிகர், அதாவது உனக்கு தகுதியுடையவனாக நான் இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ளுவதற்கு பெருமானே உன்னிடத்துல குணங்கள் இருந்தாலும் என்னதான் செய்தாலும் என்னை திருத்த முடியாது, நான் அதற்கு தகுதியுடையவன் அல்ல என்று மீண்டும் தம்முடைய பாபங்களை சிந்தித்து ஒருவாறு அகல பார்க்கிறார். எம்பெருமானுடைய குணங்களை பார்த்தால் சேரத்தோணும், அதே நம்முடைய பாபங்களை நோக்கினால் ஐயோ நான் அவரிடத்துல சேருவதா, கூடவே கூடாது,
எவ்வளவு குற்றங்கள் நான் புரிந்திருக்கிறேன், என்னை ஒரு காலம் மாற்ற முடியாதுன்னு இந்த குற்றங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் அச்சத்தையே கொடுக்கும். அந்த அச்சத்தினாலே பெருமானிடத்துல உன்னோடு சேருவதுங்கிறது அது நடக்கவே நடக்காது போல இருக்கிறதே, உன்னோடு சேர்ந்தால் அது உனக்குத்தான் குற்றமாகிவிடும் போல இருக்கிறதே என்று பயந்து அகல பார்ப்பார்கள். அதை போலத்தான் இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். அதாவது, எம்பெருமானே, என் பவதீய கடாட்சம் லக்ஷம் யத் நாபவாம, தேவரீர் செய்தருளக்கூடிய கடாட்சம், பவதீய கடாட்ச லக்ஷம் என் நாபவாம, தேவரீர் செய்யக்கூடிய அந்த குளிர்ந்த கருணா கடாட்சம் அது எனக்கு கிட்டவில்லை, அடியேன் அதற்கு இலக்காகவில்லைன்னு தெரிவிக்கிறார். ஏன் இலக்காகி இருந்தால் என்றோ முக்தி அடைந்திருப்போமே, இன்னும் இந்த பிறவியிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் பெருமானுடைய கட்டாட்சத்திற்கு ஆளாகவில்லை, அதற்கு ஒரு பாத்திரமாக பொருளாக நாம் அமையவில்லை என்றுதான் தோன்றுகிறது. பெருமான் அப்படி கட்டாட்சிக்கிறாரான்னா ஜாயமான காலத்திலேயே கட்டாட்சிக்கிறார். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்சேத் மதுசூதனஹ சாத்விக சது விக்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. ஜாயமானம் ஹி புருஷம், ஒரு ஜீவாத்மா பிறக்கக்கூடிய சமயத்திலே, கர்ப்பத்துல இருக்கக்கூடிய சமயத்திலே, கருவில இருக்கக்கூடிய சமயத்திலேயே திருவுக்கும் திருவாகிய செல்வன் கட்டாட்சிக்க வேண்டும். மதுசூதன பெருமாள் கட்டாட்சிக்கணுமா. அப்படி கட்டாட்சித்து அவனுடைய குளிர்ந்த பார்வையினாலே நோக்கப்பட்டால் இந்த சிசுவுக்கு நல்ல ஞானம் ஏற்படுகிறது, அறிவின்மை தொலைகிறது, அதனாலே முக்தி மோட்சத்திலேயே விருப்பம் ஏற்படுகிறது. உலக இந்த விஷயங்கள்ல நாட்டமே இல்லாமல் இவன் பிறவி எடுத்தாலும் பெருமானையே சிந்தித்து இறுதியிலே எம்பெருமானுடைய அனுகிரகத்தோடு வைகுந்தத்தையே அடைந்து விடுகிறான். ஆக அப்படி எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு ஏற்றம் பெருமை. அந்த கட்டாட்சம் நம்மிடத்துல விழவில்லை, அந்த கட்டாட்சத்துக்கு நான் இலக்காகவில்லை. என் நாபவாம பவதீய கட்டாட்ச லட்சம் எப்படி தெரிகிறதுன்னு கேட்கிறார் எம்பெருமான். பெருமானே, நான் உன்னுடைய கட்டாட்சத்திற்கு ஆளாகவில்லை என்று நீர் சொல்லுகிறீரே, அது எப்படி தெரிகிறதுன்னா சம்சார கர்த்த பரிவர்த்தம் அத அகமாம என்று தெரிவிக்கிறார். அதாவது அதஹா சம்சார கர்த்த பரிவர்த்தம் அகமாம, அடியேன் இலக்காகி இருந்தால் இந்த சம்சாரமாகிற பெரும் ஷேரு இதுல நான் சிக்கி இருக்கவே மாட்டேனே. சம்சாரமாகிற பெரும் ஷேரு, சம்சார கர்த்த பரிவர்த்தம்னு சொன்னால் சம்சாரமாகிற அந்த படுகுழி, அந்த ஷேரு, அதுல நான் சிக்கி கொண்டிருக்கிறேன். அபவாம விழுந்து, அதோமுகமாக விழுந்து எப்படி கரையேறுவதுன்னே தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறேனே. இது எப்படி பொருத்தமா இருக்கும்? பெருமானுடைய கட்டாட்சம் ஏற்பட்டது, கட்டாட்சத்துக்கு இலக்காகினேன். அப்படி இலக்காகின பிற்பாடு நான் சம்சார குழியில விழுந்து தவிக்கிறேன்னு சொன்னால் ரெண்டும் பொருந்தவே பொருந்தாதே. ஆகவே நான் சம்சாரத்துல எப்போ விழுந்து தவித்து கொண்டிருக்கிறேனோ அதனாலேயே என்ன தெரிகிறதுன்னா உன்னுடைய கட்டாட்சத்துக்கு நான் இலக்காகவில்லை என்று தெரிகிறது. ஆக பெருமானுடைய அந்த கட்டாட்சத்துக்கு நான் ஆளாகவில்லை. ஆளாகாததுனால தான் இப்படி இந்த சம்சாரமாகிற படுகொழியில விழுந்து தவித்து கொண்டிருக்கிறேன். ஏகலு வயம் அஜஸ்ரம் ஆகாம்சி ஏகலு சஹஸ்ரம் அஜஸ்ரமேவம் ஜன்மஸ்து அதன் மஹிதே ஜன்மசு ஏவம் சஹஸ்ரம் ஆகாம்சி அதன் மஹிதே இமே கதம் அனுகம்பியாக. உன்னுடைய அந்த அருளுக்கு எப்படி இலக்காவேன்னு கேட்கிறார். உன்னுடைய கட்டாட்சத்துக்கு நான் பாத்திரம் ஆகவில்லைன்னு சொன்னாரா? சரி, எப்படி தெரிந்ததுன்னா இதோ சம்சாரத்துல சிக்கி கொண்டிருக்கிறேன். சரி, என்ன காரணம்? நீர் ஏன் பெருமானுடைய அந்த அருளுக்கு பாத்திரம் ஆகவில்லைனா இதோ இதுதான் காரணம். ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஜன்மசு ஏவம் அஜஸ்ரம் ஜன்மசு அப்படின்னா தொடர்ந்து தொடர்ந்து நடுவுல இடைவெளியே இல்லாமல் அடுத்தடுத்து மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து என்று நம்மாழ்வார் சொல்லுகிறா போலே அடுத்தடுத்து பிறவிகள் வரிசையா காத்துண்டே இருக்கான். நடுவுல இடைவெளி விட்டாவது பிறவி எடுக்கிறோமான்னு பார்த்தால் இல்ல. இந்த பிறவி முடிந்ததா உடனே அடுத்த பிறவி, அந்த பிறவி முடிந்த உடனே அடுத்த பிறவி. இந்த சின்ன புழு, நிறைய கால்களோடு அந்த புழுவானது அப்படியே இடத்துக்கு போயிட்டே இருக்கும். ஒரு இலையிலிருந்து இன்னொரு இலைக்கு தாவும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி தாவர சமயத்திலே அது எப்படி போகும்னா இன்னொரு இலையோ என்னத்தையோ பார்த்து வச்சுண்டு அதுல போய் முதல்ல 2 காலை வைக்கும், அடுத்த 2 கால், அடுத்த 2 கால்னு எல்லா கால்களையும் அதுல வைத்த பிற்பாடு இறுதியாக இந்த எந்த இலையிலிருந்து அது போனதோ அந்த இலையில பற்றி கொண்டிருக்கிற கூடிய காலையும் கெட்டியமா பார்த்து முழுக்க அங்க போயாச்சான்னு பார்த்துன்னு அந்த காலை விட்டுடும். அப்ப அடுத்த ஒரு இலைக்கு நல்லா பற்றுக்கோடு பிடிமானமா ஒண்ணு கிடைத்ததான்னு பார்த்து கொண்ட பிற்பாடு ஏற்கனவே இருந்த அந்த இலை எப்படி அந்த புழுவானது விடுகிறதோ
அத மாதிரி இந்த ஜீவாத்மா எப்படி பிறவி எடுக்கிறான்னா, இந்த பிறவியை நன்னா கழிக்கிறான், உடனே அடுத்த பிறவி என்னன்னு தொடர்ந்து முன்கூட்டியே முடிவு செய்யப்படுகிறது. கர்மாவை அனுசரித்து இவனுக்கு அடுத்த பிறவி இன்னதுன்னு முடிவு செய்யப்படுகிறதா, அது தயாரா நின்றுட்டு இருக்குமா. இந்த பிறவியை முடிந்த பிற்பாடு அடுத்த க்ஷணமே இந்த ஆத்மா உடனே அடுத்த பிறவியை எடுத்துக்கொள்கிறான். இப்படி பல பிறவிகள் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இவன் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாகிறான். அதைத்தான் இங்க அஜஸ்ரம் சஹஸ்ரம் அஜஸ்ரம் ஜன்மசு ஏவம் சஹஸ்ரம் ஆகாம்சி, தொடர்ந்து பல பிறவிகளை எடுத்து ஆயிரக்கணக்கிலே ஒரு எண்ணிக்கையிலே அடங்காதபடி நிறைய பாபங்களை செய்து கூடு பூரித்து கொண்டிருக்கிறேன். அளவற்ற பாபங்களை செய்து போந்திருக்க எப்படி பெருமானே உன்னுடைய அருளுக்கு இலக்காக முடியும்? அதைத்தான் கேட்கிறார். அதன்மஹிதே இமே கதம் அனுகம்பியாகனா உன்னுடைய அந்த அருள், அனுகம்பான்ற எம்பெருமானுடைய தயை இரக்கம் அருள், அதுக்கு எப்படி நான் இலக்காக முடியும்? நானோ மாறி மாறி பல பிறப்புகளை எடுத்து அதுல குற்றங்களையே செய்து இப்படியே குற்றவாளியா இருக்கக்கூடிய என்னை நான் எப்படி பெருமானுக்கு அவருடைய அருளுக்கு பாத்திரமாக நான் இருக்க முடியும் என்று விண்ணப்பிக்கிறார். ஆக இப்படி மாறி மாறி நான் குற்றங்களை செய்ததினாலே பெருமானுடைய அருளுக்கு இலக்காகவில்லை, அதனாலே சம்சாரத்துல மீண்டும் பிறந்து சம்சாரத்துல அழிந்து கிடக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். பெருமானுடைய கட்டாட்சம் விழுந்ததுன்னு சொன்னால் நமக்கு சம்சாரத்துல இந்த பிடிமானம் பற்றுங்கிறது வரவே வராது. மார்பால் மனம் சொழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டு என்று பெருமானிடத்துல உள்ளம் ஈடுபட்டதுன்னு சொன்னால் அப்ப இந்த சம்சாரமோ இங்க இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களோ இதுலெல்லாம் மனசு செல்லவே செல்லாது, விஷயாந்தரங்கள்ல ஈடுபாடே வராது. அந்த ஈடுபாடு வருகிறதுன்னு சொன்னால் நமக்கு மனசு ஈடுபடவில்லை பெருமானிடத்திலே, பெருமானுடைய கட்டாட்சம் நமக்கு இல்லை, பெருமானுடைய அருள் நம்மிடத்துல இருந்ததுன்னு சொன்னால் இப்ப மனது அங்கு இங்குன்னு போகாது. இப்ப எம்பெருமான் அவருடைய அருள் நமக்கு ஏற்படவில்லையோ எனக்கு இதுதான் கதி, நான் எப்படி இப்ப பெருமாளை அடைய முடியும்? முன் ஸ்லோகத்துல என்ன தெரிவித்தார்? என்னதான் இருந்தாலும் பெருமாள் சுஹ்ருத்து, அவர் சௌஹார்தமே வடிவானவர், இயற்கையிலே அன்புடையவர், அனைவரையும் ரட்சிக்க வேண்டும்னு எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய அருளுக்கு நானே தகுதி உடையவன் என்று ஒரு வாரி தேறி சொன்னார். அவருடைய அந்த குணத்துக்கு என்னை தவிர ஆள் கிடையாது, என்னிடத்துல தான் அந்த அருள் அன்பை காட்ட முடியும், இவ்வளவு தாழ்ந்தவனா இருக்கக்கூடிய அடியவன் தான் அவருக்கு பொருத்தமானவர்னு சொல்லி தேறினார். ஆனா இப்ப இந்த ஸ்லோகத்துல அது எப்படி நான் சொல்ல முடியும்? நான் மிகுந்த துன்பங்கள் மிகுந்த பாபங்களை செய்து துன்பங்களை அனுபவித்து கொண்டு சம்சாரத்தில் அழிந்திருக்கக்கூடிய அடியவன் நான் எப்படி அவனுக்கு தகுதியானவனா இருக்க முடியும்? நான் தான் சம்சாரத்துல சிக்கின்னு இருக்கேனே, அதுக்கு காரணம் என்ன? அவருடைய அருள் இல்லை. அது ஏன் இல்லை? அவருடைய கட்டாட்சம் இல்லை என்று இப்ப அந்த காரணத்தை இந்த ஸ்லோகத்துல விண்ணப்பித்தார். அடுத்து 88வது ஸ்லோகம். சத்கர்ம நைவ கில கிஞ்சன சஞ்சினோமி வித்யா அவத்ய ரஹிதா நச வித்யதே மே கிஞ்ச त्वदञ्चित பதாம்புஜ பக்திஹீனஹ பாத்திரம் பவாமி பகவன் பவதோ தயாயாஹ. நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் ஆகிலும் இனி ஒன்னை விட்டொன்னும் ஆற்ற கிற்கின்னிலேன் அரவினன எம்மானே சேற்று தாமரை சென்னலூடு மலையர் ஸ்ரீவர மங்களநகர் வீத்திருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கேன்னு நம்மாழ்வார் விண்ணப்பிக்கிறார். பெருமானிடத்துல சரணாகதி செய்கிறார். வானமாமலை தோதாத்ரிங்கிற அற்புதமான க்ஷேத்திரம், அங்கே தெய்வநாயக பெருமாள் பெருமானுடைய திருவடிகளே ஒரே கதி என்று அனன்ய கதியாய் எம்பெருமானிடத்துல வேறு புகழ் இல்லைன்னு சரணாகதி செய்கிறார். ஏன் உமக்கு ஒன்றும் இல்லையான்னு கேட்டால் ஒன்றும் இல்லையே. நோற்ற நோன்பிலேன், ஒரு நோன்பு கர்மயோகம், இந்த கர்மா இந்த செயல் இந்த சடங்கு இந்த சம்பிரதாயம் இதை நான் நன்றாக செய்திருக்கிறேன், இந்த சம்ஸ்காரத்தை நன்றாக செய்திருக்கிறேன், இந்த தர்மத்தை நான் புரிந்திருக்கிறேன் என்று எதுவுமே என்னிடத்துல இல்லை. கர்மயோகமும் இல்லை. அடுத்து நுண் அறிவிலேன், ஞான யோகமும் இல்லை. நுண் அறிவு, ஆத்மாவை பற்றின தெளிவான அறிவு, பரமாத்மாவை பற்றிய அறிவு ஏதும் இல்லை. கர்மயோகமும் இல்லை, ஞான யோகமும் இல்லை, பக்தி யோகமும் இல்லை. இதைத்தான் ஆள வந்தாரும் ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்ம பேதி ந பக்திமான் தொச்சரணாரவிந்தே அகிஞ்சன அனன்யகதி சரண்ய தொத் பாதமூலம் சரணம் பிரபத்யேன்னு விண்ணப்பித்தார். என்னிடத்துல கர்மயோகமும் இல்லை, ஞான யோகமும் இல்லை, பக்தி யோகமும் இல்லை. பெருமான் கேட்கிறார், நீர் நம்மை அடைய வேண்டும் ஆசைப்படுகிறீரே, என்ன உபாயத்தை செய்திருக்கிறீர்? கர்மயோகத்தை அனுஷ்டித்தீரா, ஞான யோகத்தை செய்தீரா, பக்தி யோகத்தை செய்தீரான்னா கர்மயோகமும் செய்யல,
ஞான யோகமும் செய்யல, பக்தி யோகமும் செய்யவில்லை. கர்மயோகம்னா அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மங்கள், ஸ்வதர்ம, அன்னன்ன வர்ணத்தாருக்கு இன்னன்ன ஆசிரமத்துல இருப்பவர்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வைதிகமான அந்த கிரியைகள், செயல்கள், அதை செய்தாலே கர்மயோகம். அதுவும் நான் செய்யல. இதை செய்யத்தான் மனது பண்பட்டு ஆத்மாவை குறித்து ஈடுபடும், சிந்திக்கும். அதனாலேயே ஆத்ம ஞானம் மலரும். அந்த ஞான யோகம்ங்கிற அந்த நிலையும் நமக்கு இல்லை. இது ரெண்டும் ஏற்பட்டால்தான் ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரஹா. இதனாலதான் பக்தியே பிறக்கும். எப்ப இந்த இரண்டுமே இல்லையோ பக்தி எங்கிருந்து ஏற்படும்? விதையே இல்லைன்னா செடி வளருமோ? அப்ப விதையாக இந்த இரண்டும் காரணமாக இருந்து செடியாக பக்தி யோகம் வளரும். அந்த பக்தி நன்றாக பூக்கும், அதுவே பிஞ்சாகும், அதுவே பழுக்கும், அதுவே நன்கு கனிந்து பெருமானுக்கு அந்த போக்கியமாக இருந்து ஜீவாத்மாவையே பெருமான் அனுபவிக்கிறான். பக்தி யோகம் என்னிடத்துல இல்லை. அதையத்தான் இவ்விடத்துல கூறத்தாழ்வானும் தெரிவிக்கிறார். சத்கர்ம நைவகில கிஞ்சன சஞ்சினோமி. ஹே பகவன் என்று எம்பெருமானை அழைத்து எம்பெருமான் கேட்பதாக, சரி இதெல்லாம் விடும் போய் உம்மிடத்துல ஏதான உபாயம் இருக்கா இல்லையா என்று கேட்க, உபாயமா? நம்மிடத்துல ஏதும் இல்லையே. சத்கர்மம், நல்ல கர்மம், வேதங்களை நன்றாக ஓதுதல் அந்தணர்களுக்குன்னு விதிக்கப்பட்ட செயல். அதே மாதிரி க்ஷத்திரியர்களுக்கு நன்கு ராஜ்யத்தை பரிபாலனம் செய்தல், எந்த அதர்ம காரியத்துக்கும் இடம் கொடுக்காமல், சிறியதை பெரியது நழியாமல் நன்றாக செங்கோலாக ஆட்சி புரிதல், அது க்ஷத்திரியர்களுக்குன்னு இருக்கக்கூடிய தர்மம். வைஷ்யர்கள் வியாபாரம், நல்ல பொருள்களை கொண்டு வந்து அவரவர்களுக்கு வேண்டி அந்தந்த பொருள்களை ஈட்டி கொடுத்தல், இது முதலாக ஒவ்வொருத்தருக்கும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செயல்கள். இந்த செயல்களை நன்றாக செய்தால் அது சத்கர்மா, நல்ல கர்மயோகம். அதுவும் நம்மிடத்துல இல்லையே. கிஞ்சன நைவ சஞ்சினோமி, சிறிதும் செய்யவில்லை. நிறைய செய்ய வேண்டாலும், நிறைய செய்ய முடியவில்லை என்றாலும் சிறிது செய்யலாமே. இந்த தர்மயோகத்துல கொஞ்சம் செய்தாலும், அல்பமபி மகதோ பயாத்து திராயதா, சிறிதாக கொஞ்சம் செய்தாலும் பெருப்பெருத்த பாப்பங்களிலிருந்து இந்த கர்மயோகம் நம்மை ரட்சிக்குமா. துயரங்கள், துன்பங்கள் அதெல்லாம் வராதபடி காக்கும், பாப்பங்களை போக்கும். அப்ப அப்படி சிறிது செய்தால் கூட நல்ல நன்மை ஏற்படுமே. அதை போல கொஞ்சமா ஏதானு செய்திருக்கிறீரன்னா, கிஞ்சன நைவ சஞ்சினோமி, ஒரு சிறு துளியும் தர்ம காரியம் என்பதை செய்ததே இல்லை. இது தர்ம காரியம்னு காதுல விழுந்தால் அவசியம் செய்யக்கூடாதுன்னு மூர்க்கத்தனமா நடந்திருக்கிறேனே தவிர, இல்ல கொஞ்சமாவது செய்து பார்ப்போமே என்கிற எண்ணமே ஏற்பட்டதில்லை. எண்ணம் ஏற்பட்டால் தானே செய்ய போகிறோம். அதனால் நம்மிடத்துல துளியும் கர்மயோகம், நல்ல செயல்களை செய்திருத்தல் என்பதே கிடையாது. சரி, அவத்திய ரஹிதா வித்யாபிமே ந வித்யதே. அவத்திய ரஹிதா, குற்றமே இல்லாத, வித்யை என்பது ஞான யோகத்தை சொல்லுகிறது. ஆத்மாவை குறித்து நன்றாக அறிந்திருத்தல். ஆத்மா எத்தகையது, என்ன பெருமைகள் ஆத்மாவுக்கு அமைந்திருக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்து இடவிடாமல் தியானித்து ஆத்ம சாட்சா்காரம்ங்கிற அந்த நிலை, மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மனநுணர் வளவிலன். மனத்துல இருக்கக்கூடிய அகம் குற்றமெல்லாம் நீங்கித்துன்னு சொன்னால் உள்ள இருக்கக்கூடிய ஞானம் மலரும். அந்த ஞானத்தினாலேயே ஆத்மாவை உள்ளபடி அறிய முடியும். அந்த வித்யை, அந்த ஞானம்ங்கிறது இருக்கான்னா அதுதான் அவத்திய ரஹித. மனநக மலமரன்னு ஆழ்வார் சொன்னாரா, அந்த மலம், தோஷம், அகங்காரம், மமகாரம், இது முதலான காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள்ங்கிற இந்த தோஷங்கள் குற்றங்கள் எல்லாம் நீங்கித்துன்னு சொன்னால் புலன்கள் எல்லாம் அடங்கும், மனது அடங்கும். அப்ப ஆத்மாவை உள்ளபடி உணர முடியும். அப்படிப்பட்ட ஞானம் வித்யை ந வித்யதே, அதுவும் என்னிடத்துல இல்லை. கிஞ்ச அஞ்சித பதாம்புஜ பக்திஹீனஹா. சரி, ரெண்டும் போகட்டும். கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தியாவது இருக்கா? பக்திஷ்ட ஞான விசேஷா, ஞானத்தினுடைய விசேஷம். ஞானம் நன்றாக பழுத்தால் அந்த முதிர்ந்த நிலை அறிவுக்குத்தான் பக்தின்னு பெயர். அறிவே நன்றாக முற்ற வேண்டும், பழுக்க வேண்டும். ஞான யோகத்துல ஏற்பட்ட அறிவு நீண்டு இடைவிடாமல் தியானம் செய்ய 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 அது நன்றாக முற்றும் பழுக்கும். அந்த நிலையில பரமாத்மாவினிடத்துல அன்பு காதல் பீரிடும். அதுதான் பக்தி என்று அழைக்கப்படுகிறது. எப்ப ஞானமே இல்லையோ அப்புறம் எங்கேருந்து பக்தி வரப்போகிறது? துளியும் பக்தி இல்லை. அதைத்தான் கிஞ்ச துவத் அஞ்சித பதாம்புஜ, உன்னுடைய அந்த அழகான பதாம்புஜம்,
உம்மிடத்துல குறையே இல்லை. அழகான தாமரை திருவடிகள் கொண்டிருக்கிறீர். இந்த திருவடிகளை பார்த்தாலே பிரேமம் ஏற்படும், அன்பு ஏற்படும். அழக பார்த்தாலே ரசிக்க தோணும். அந்த அழகினாலே அவரிடத்துல ஈடுபட தோன்றும். அப்படி பெருமானிடத்துல மிகுந்த அழகு இருக்கிறது. அழகான தாமரை போன்ற திருவடிகள் கொண்டிருக்கிறார். பாமரு மூவுலகும் அளந்த பற்ப பாதாவோ, நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அழகான இந்த உலகங்களை எல்லாம் அளந்த பற்ப பாதன், தாமரை போன்ற அழகான திருவடிகள் கொண்டிருப்பவன். தாவி வையம் கொண்ட தடன் தாமரைகட்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு பாசுரம். திருவடிகள்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆழ்வார் தாமரைகள்னு சொல்லிட்டார். தாவி வையம் கொண்ட தடன் தாமரை, உலகத்தை எல்லாம் தாவி கொண்டது தாமரையா திருவடிகளான்னா, எம்பெருமானுடைய திருவடிகள் தான் உலகத்தை எல்லாம் தாவி அளந்தது. ஆனா பாசுரத்துல சொல்லும் பொழுது தடன் தாமரை, நல்ல அழகான மலர்ந்த தாமரை என்றோ உலகத்தை எல்லாம் தாவி அளந்ததுன்னு தெரிவிக்கிறார். முற்றுவமை, திருவடிகள் அத்த அளவுக்கு தாமரையோடு ஒப்புமை. அவ்வளவு அழகா போக்கியமா இனிமையா மனதை கவரக்கூடிய அந்த அழகு. அதனால இதை தாமரைனே சொல்லிடலாம், தாமரை போன்றன்னு சொல்ல வேண்டாம்னு ஆழ்வார் அங்க தெரிவிக்கிறார். அதத்தான் பதாம்புஜ, ஒன்றுக்கு ஒன்று சதுருஷமாய் அத்தனை அழகான திருவடிகள். சதுருஷம்னா ஒன்னோடு ஒன்று இணை, இணை தாமரைகள். ரெண்டு தாமரைகளை ஒன்னா சேர்த்து வச்சா என்ன அழகா இருக்கும். அது மாதிரித்தான் பெருமானுடைய திருவடிகள் ஒன்றுக்கு ஒன்று நிகர். வலது திருவடிக்கு நிகர் இடது திருவடி தான், இடது திருவடிக்கு நிகர் வலது திருவடி தான். இந்த இரண்டுக்கும் இணையாக மற்றொன்று உண்டானா கிடையாது. ஆக அப்படிப்பட்ட அழகான திருவடிகள். அதுல துளியும் பக்தி இல்லை, சிறிதும் பக்தி இல்லை, காதல் இல்லை, அதுல அன்பில்லை, ஏதும் இல்லை. ஏன்னா அவ்வளவு மூர்க்கன், கர்மயோகமே செய்யல, ஞான யோகம் இல்லவே இல்லை. அது இருந்தால்தான ஜன்மாந்திர சஹசிரேஷு நராணாம் க்ஷீண பாப்பானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே. இதுவே சாஸ்திரம் தெரிவிக்கிறது. கண்ணனும் அப்படித்தான் தெரிவிக்கிறார். என்னிடத்துல யார் ஈடுபடுகிறார்கள்னா லட்சத்துல ஒருத்தன் தான் கர்மயோகத்தை செய்வதிலே நாட்டம் கொள்ளுகிறான். அப்படி நாட்டம் கொண்ட லட்சத்துல ஒருவன் தான் ஞான யோகத்துக்கு வரைக்கும் இடைவிடாமல் கடைபிடிக்கிறான். அப்படி செய்யக்கூடிய லட்சத்துல ஒருவர் தான் பக்தி பிறந்து என்னிடத்துல ஈடுபடுகிறான். அப்படி ஈடுபடக்கூடிய லட்சத்துல ஒருவர் தான் என்னை வந்து அடைகிறான் என்று இப்படி வடிகட்டி சொல்றார்னா இது எத்தனை பேருக்கு சித்திக்கும்? ஓரொருவர் உண்டாகில் அத்தனைகான் உள்ளமே, எல்லாருக்கும் அண்டாதது அன்னோது. அவ்வளவு மிகவும் சிரமம். ஜன்மாந்திர சஹசிரேஷு, ஆயிரக்கணக்கான ஜன்மங்கள்ல பல பாபங்கள் கழிந்த பிற்பாடுத்தான் ஒருவனுக்கு கிருஷ்ணனிடத்துல பக்தி ஏற்படும் என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட பக்தி யோகம் எல்லாம் என்னிடத்துல இல்லையே, துளியும் பக்தி இல்லை. பவதா தயாயாக பாத்திரம் பவாமி. இப்ப கொஞ்சம் தெம்பாகி நான் உம்முடைய அந்த தயைக்கு பாத்திரமாவேன் என்று தெரிவிக்கிறார். இதற்கு முன் ஸ்லோகத்துக்கு முன் ஸ்லோகத்துல எப்படி உம்முடைய அருளுக்கு நானே தகுதியுடையவன்னு சொன்னாரோ அதே போன்ற அர்த்தத்துல இங்க மீண்டும் சற்று தேறி என்னதான் இருந்தாலும் உம்முடைய இரக்கம் தயைக்கு நம்மை தவிர இன்னொருத்தர் இருக்க முடியுமா? தேவரீருடைய கிருப்பைக்கு அடியேனே இலக்காகிறேன். ஏன்னா நான் அவ்வளவு தாழ்ந்தவன். என்னிடத்துல கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை. ஆகவே பவதா தயாயாக பாத்திரம் பவாமி. ஆகவே நிச்சயம் இப்ப உறுதியாயிடுது. இதுல ஏதானும் சிறிது இருந்தாலாவது பெருமான் கைவிட்டுடுவார். இதை வைத்து கொண்டு அவனே முன்னேறி வரட்டும் என்று விட்டுடுவாராம். எப்ப இது எதுவுமே இல்லையோ, இடத்துல எதுவுமே இல்லையா, அப்ப நாமத்தானே உன்னிடத்துல இரக்கத்தை காட்டணும், தயையை காட்டி இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெருமானுடைய தயா குணம் அது அப்படியே வெள்ளப்பெருக்கெடுத்து வரும். யார் யார் யார்னு அப்படியே தேடிக்கொண்டே வந்தால் இதோ தாழ்ந்தவனான என்னை தவிர அதற்கு இலக்கு வேறொருவர் இல்லை, என்னிடத்துல தான் அத்தை முழுவதுமாக காட்ட முடியும் என்று பெருமானிடத்துல அத்தை விண்ணப்பிக்கிறார். அப்படி ஒரு ஆச்சரியமான பாசுரம் 88வது ஸ்லோகம். இனி அடுத்து 89வது ஸ்லோகம். கிம் பூயசா பிரலபிதேன யதேவ கிஞ்சித் பாபாஹ்வம் அல்பம் உருவா தத் அசேஷமேஷஹா ஜானன் நவா சத சஹஸ்ர பரார்த்தகிருத்வோ யோ அகார்ஷமேனம் அகதிம் கிருபயா க்ஷமஸ்வ க்ஷமஸ்வ. ஹே எம்பெருமானே, மன்னித்தருள வேண்டும். உம்மிடத்துல வந்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன்? தேவரீர் மிகுந்த தயையுடையவர், கல்யாண குணசாகரம். ஆகவே தேவரீர் நம்மைத்தான் அருள வேண்டும், உமக்கு தகுதியுடையவன் நான் தான் என்ன சொல்லிக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஸ்லோகத்திலேயே இல்லை இல்லை, உம்முடைய அருளுக்கு நான் பாத்திரம் ஆகவில்லை,
உம்முடைய கட்டாட்சத்துக்கு நான் இலக்காகவில்லை, அதனால தான் சம்சாரத்துல சிக்கி தவிக்கிறேன் என்று மறுபடியும் முரண்பட்டு பேசுகிறேன். உடனே அடுத்த ஸ்லோகத்துல இல்லையே, நம்ம இடத்துல ஏதும் இல்லைன்னு சொன்னாலும் பெருமானுடைய தயை அது நம்மை நோக்கி என்றோ வருகிறது, அந்த தயைக்கு நான் தான் இலக்காவேன்னு சொல்லுகிறேன். இப்படி மாறி மாறி உம்மிடத்துல பேசிக்கொண்டு என்னமோ உம்முடைய நெஞ்சத்துக்கு இவ்வளவு அசஹ்யமா நான் பேசிட்டு இருக்கேனா, இதற்கெல்லாம் முதல்ல மன்னிப்பு வேண்டுகிறேன். செய்த குத்தம் நத்தமாகவே கொள், நான் குற்றத்தை தான் புரிந்திருக்கிறேன், இதையே நற்றமாக நல்லதாக நீ எடுத்துக்கொள். பெருமான் எப்படிப்பட்டவர்னா நன்மையை நன்மையாக எடுத்துக்கொள்பவர் அல்ல, குற்றத்தையே நன்மையாக பாவிப்பவர். அப்படிப்பட்ட குணம் பெருமானிடத்துல இருக்கா, அதைத்தான் இப்ப தெரிவிக்கிறார். கிம் பூயசா பிரலபித்தேன யதேவ கிஞ்சித் பாபாஹ்வம் அல்பம் உருவா தது அசேஷமேஷா. பூயசா பிரலபித்தேன கிம் பலபிதத்தியன். பல பேரும் சொல்லுவா, வரிசையா நிறைய நேரம் பேசிகிட்டே இருப்பா, அது இது இதுன்னு வரிசையா எடுத்து சொல்லிட்டு பல சொல்லியன் அதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாளா? நிறைய பேசி என்ன பிரயோஜனம்னு. அதே போலத்தான் பூயசா பிரலபித்தேன கிம், மறுபடியும் மறுபடியும் சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் இப்படி பலவாறு பிதற்றி என்ன ஒன்றுமில்லையே. பாபம் என்பது பாபாஹ்வம் அல்பம் வா உருவா யதேவ கிஞ்சித் தது அசேஷம் ஏஷஹம். ய ஜானன் நவா ந ஜானன் வா சதசஹஸ்ர பரார்த்த கிருத்வஹ அகார்ஷம். நான் எப்படிப்பட்டவன்? பாபம் என்று பெயர் பெற்றது. உலகத்துல பாப காரியங்கள் இதெல்லாம் பாபங்கள் என்று, இதெல்லாம் மிகுந்த தீய காரியங்கள்னு என்னென்ன உண்டோ அதுல கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல. அது சின்னதோ பெரியதோ அனைத்தையும் செய்திருக்கிறேன்கிறார். சிறியதோ பெரியதோ, அல்பம் உரு, அல்பம்னா மிகவும் கொஞ்சம், இது சின்ன பாபம், ரொம்ப அந்த அளவுக்கு தண்டனை இல்லை, கொடியதில்லை, கடியதில்லை. அதே இது மிகவும் கொடுமையானது, இது பெரிய பாபம் என்று சொல்லப்படுகிறதா? அப்படி சிறியதோ பெரியதோ என்னென்ன உண்டோ யதேவ கிஞ்சித் அது அசேஷம், அதுல கொஞ்சம் கூட மிச்சமே வைக்கல. எப்படி நல்ல காரியம் தர்ம காரியம்னு ஒண்ணு சொன்னால் துளி கூட அதுல செய்ததில்லைன்னு முன்னாடி சொன்னாரா? கொஞ்சம் கூட கிஞ்சன சத்கர்ம நைவ சஞ்சினோமி, ஒரு துளி கூட நற்காரியத்தை செய்ததே இல்லை. சரி, இப்ப தோஷங்கள்ல துளியாவது செய்யாமல் இருப்பறான்னு பார்த்தால் கொஞ்சம் கூட மிச்சம் வைப்பதே இல்லை. பெருமான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ மிகவும் முயன்று அதை செய்திருக்கிறேன். என்ன செய்ய வேண்டாம்னு சொன்னாரோ அதை செய்யறோம், செய்யன்னு சொன்னதை தவிர்க்கிறோம். இதுதான் கிருத்திய அகரண. கிருத்திய கரண அகிருத்திய கரணன்னு தெரிவிக்கிறார்கள். கிருத்திய அகரண இதெல்லாம் செய்ய தகுந்தது, செய்ய வேண்டும்னு பெருமாள் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் அவர் சொல்லிட்டா செய்ய முடியுமா? அவர் சொன்னதுக்காகவே செய்ய மாட்டோம் என்று அப்படி உறுதியோடு செய்யாமல் இருப்பது அகிருத்திய கரண. இதை செய்யக்கூடாதுன்னு அவர் சாஸ்திரத்துல கண்டிப்பா தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்கார். அதெல்லாம் அவசியம் செய்வோம் சுவாமி, அவர் எப்படி சொல்லலாம்? அவர் சொன்னதுக்காகவே இதெல்லாம் நான் செய்வேன் என்று இப்படி மூர்க்கத்தனமாக சின்னதோ பெரியதோ என்னென்ன பாப்பங்களோ அனைத்தையும் நாம் செய்திருக்கிறோம். அசேஷமேஷா. அது எப்படி? ஜானன் நவா ஜானன் நஜானன் வா, தெரிந்தோ தெரியாமலோ, தெரிந்தும் நன்றாக நல்ல தெம்பா பல பாப்பங்களை செய்திருக்கிறேன். தெரியாமலாவது நன்மையை செய்திருக்கிறேனானா? தெரியாமல் கூட பாப்பங்களைத்தான் செய்திருக்கிறேன். அஜ்ஞாத சுகிருதம் என்று அஜ்ஞாத சுகிருதம் என்று காட்டுகிறார்கள். நமக்கே தெரியாமல் கூட சில நன்மைகளை பெருமான் நம்மிடத்துல தேர்ந்தெடுக்கிறான். ரொம்ப மூர்க்கன் ஒருத்தன் பசுமாட்டை அடிக்கணும்னு பார்க்கிறான். பசுமாடு அது பாட்டக்கா சுத்தின் இருக்கு, மேய்ஞ்சின் இருக்கு, என்னமோ தெரியாம உன்னுடைய வயல்ல மேய்ந்து விட்டது. அதனால கோபம் கொண்டு ஒரு தடி எடுத்துண்டு, இது ரொம்ப நாள் வழக்கம், இப்படியே ஆகிவிட்டது, இதை விட்டேனா பார், இதை அடித்து இன்னைக்கு துன்புறுத்தி ஆக வேண்டும் என்று அந்த மாடை ஓட ஓட விரட்டுறான் ஒருத்தன். மாடு அப்படி கோவில் இருக்கிற பக்கமா போறது, கோவில அது பிரதட்சணமா போறதா, இவன் துரத்துறவனும் சுத்தி பிரதட்சணமா போனா பெருமாள் உடனே கணக்கு எழுதிடுவாராம். என்னுடைய கோவிலை இவன் வலம் வந்தான், நான் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை இவன் வலம் வந்தான், பிரதட்சணம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடய அவன் போகவே இல்லையேன்னா அதெல்லாம் தெரியாது. அவன் சுத்தி வந்தானா இல்லையா, அவன் மாட்டை அடிக்கிறதுக்குன்னே போயிருக்கட்டும், அப்படியே போயிருந்தாலும் சுற்றி வந்தது உண்மைதானே, ஆகவே நான் இதை பிரதட்சணம்னு எழுதிக்கிறேன்னு பெருமாள் கணக்கெடுப்பறான். ஆனா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமோ, அது நல்லவன், நான் மிகுந்த தாழ்ந்தவனா, துர்புத்தி. மாடு இப்படி பிரதட்சணமா போறதே, பின்னாடியே போனா அதை பிடிக்க முடியுமோ? முடியாது. அதனால நான் அதை எதிர்த்து கொண்டு எதிர் பக்கமா போறேன். நான் அப்பிரதட்சணமா போனா அது எதிரில் வரும்போது அந்த மாட்டை பிடிச்சு ஓஹோன்னு அத்தை அடித்து துன்புறுத்தலாம் என்று எதிர் பக்கமா நான் போறேன். அப்ப இது பிரதட்சணமா?
அந்த மாட்டை துரத்துகிற சமயத்துல பின்னாடி போயிருந்தா பிரதட்சணமாவது ஒரு நன்மைங்கிறது பெருமாள் எடுத்துக்குவதற்காவது வாய்ப்பாக இருந்திருக்கும். அதையும் தட்டி அது எப்படி பெருமாள் எடுத்துக்கலாம், நான் அப்பிரதட்சணமா தான் போவேன் என்று இப்படி சுத்தி போவது. இந்த மாதிரி பெருமான் நம்மிடத்துல துளியும் நன்மையை எடுத்துக்கொள்ள முடியாதபடி எல்லா பாப்பங்களையும் செய்திருக்கிறேன், தெரிந்தும் பாப்பங்களையே செய்திருக்கிறேன், தெரியாமலும் பாப்பங்களையே செய்திருக்கிறேன். அப்ப தெரிந்தும் தெரியாமலும் சதசஹஸ்ர பரார்த்த கிருத்வா, ஆயிரக்கணக்கான பாபங்கள், எண்ணிறந்த பாபங்கள். பரார்த்தம் என்றால் இவ்விடத்துல பரார்த்தங்கிற அந்த சொல் என்ன தெரிவிக்கிறதுன்னா, எண்ணிக்கை இல்லாத ஒரு, அதாவது எண்ணிறந்த அந்த தொகைன்னு காட்டுகிறது. ஆங்கிலத்துல இன்ஃபினிட்டின்னு ஒண்ணு சொல்றாளா, 1 2 3 4ன்னு எண்ணிக்கை அப்படியே போறது. இதனுடைய கடைசி எண்ணிக்கை என்ன, இதுதான் இறுதியான எண். இதற்கு மேல எண் இல்லைன்னு சொல்ல முடியுமானா அப்படி ஒரு எண்ணே கிடையாது. எவ்வளவு வேண்டுமானாலும் எண்ணு சொல்லிண்டே போயிட்டே இருக்கலாம். அப்ப இறுதியாக இருக்கக்கூடியது என்ன, இன்ஃபினிட்டின்னு சொல்லிடுவா. இன்ஃபினிட்டின்னா அது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அது எண்ணிறந்தது என்ன அப்படி இருக்கிறதா. அத மாதிரி இப்ப பரார்த்தம்னு சொன்னால் இப்ப எண்ணிறந்த பாபங்கள், எண்ணிறந்த அந்த அளவிற்கு பாபங்களை செய்து போயிருக்கிறேன். அகாருஷம், ஒன்றும் மிச்சமில்லாமல் செய்து விட்டேன். ஏனம் அகதிம் கிருபையா க்ஷமஸ்வ, இப்படிப்பட்ட அகதி வேறு போக்கடியே இல்லை. இவ்வளவு பாப்பங்களை செய்து விட்டேன்னா எங்க போய் யாரிடத்துல போய் என்னத்தை கேட்க முடியும்? நம்மை படைத்த, நமக்குள்ளே இருந்து எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா, ஒழிக்க முடியாத உறவு கொண்டு மாதாவும் பிதாவுமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தவிர வேறு எங்கு செல்ல முடியும்? ஆகவே உம்மிடத்திலேயே வருகிறேன், பரம கிருபையினால், உன்னுடைய கருணையினாலே நம்மை க்ஷமித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். ஆக பெருமானே தன்னுடைய அந்த கருணையினாலே நம்மை ஏற்றுக்கொண்டால் ஒழிய நமக்கு விறகில்லை. நாம துளியும் நன்மையே செய்ததில்லைன்னா அவ எப்படித்தான் நமக்கு நன்மதி ஏற்படும்? நல்ல காரியங்களை செய்தால் நன்மை ஏற்படும். நான் நல்ல காரியங்களையே புரியவில்லையேன்னா சரி வேண்டாம். பெருமாள் நன்மையுடையவர், அவர் அனுகிரகிக்க போகிறார். இதே அர்த்தத்தை தான் ஆண்டாளும் தெரிவித்தாள். அங்க கறவைகள் பெண் சென்னு காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நாங்களாம் எப்படிப்பட்டவர்கள்? கறவை பசுமாடுகளுக்கு பின்னே சுற்றி திரிவோம். அது எங்க மேய போகிறதோ அதுக்கு பின்னாடியே நாங்களும் போவோம், அதை மேய்த்து உண்போம். இப்படி உண்ணக்கூடிய நாங்கள் கர்மயோகம் செய்ததில்லை, ஞான யோகம் செய்ததில்லை, பக்தி கிடையவே கிடையாது. ஆகவே எங்களுக்கு ஏதும் இல்லை. அப்ப அவ்வளவுதான் கிருஷ்ணனும் சொல்லிவிட்டார். உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா எதற்கு என்ன நாடி வருகிறீர்கள்? நம்மிடத்திலையும் ஒன்றும் இல்லை. அப்படி எப்படி சொல்ல முடியும்? எங்கள் குலத்தை தேர்ந்தெடுத்து நீ பிறந்திருக்கிறாயா அல்லவா? ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்களிடத்துல ஒன்றும் இல்லைன்னு சொன்னோமே தவிர எங்களை நாடி வந்திருக்கக்கூடிய புண்ணியமாக நீ இருக்கிறாயே கிருஷ்ணா, நீயே எங்களுக்கு புண்ணியம். இந்த ஆய்குலத்துல பிறக்க வேண்டும் நாங்கள் கேட்கவே இல்லை, இங்க வளர்ந்து நன்றாக மகிழ வேண்டும் நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் நீயா எப்ப தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாயோ நீதான் எங்களுக்கு புண்ணியம். நாங்கள் செய்து படைத்து சம்பாதித்த புண்ணியம்ங்கிறது ஒன்றும் இல்லை. சித்தமாய் என்றும் அழியாததாய் நிலைத்து இருப்பதாய் எங்களுக்கே உரித்தான புண்ணியமாக நீ இருக்கிறாய். ஆகவே உம்மை பார்த்து அனுகிரகிக்க வேண்டும், உம்முடைய கருணையினாலே அனுகிரகிக்க வேண்டும். அந்த கிருபைக்கு நாமே க்ஷமா விஷயம், அந்த கருணையினால் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்த விஷயம் நாமே என்று கூறத்தாழ்வான் தம்மை அற்புதமாக இந்த ஸ்லோகத்திலே வெளிப்படுத்தினார். இறுதியாக 90வது ஸ்லோகம். தேவ ஸ்வதீய சரண பிரணய பிரவீன ராமானுஜாரிய விஷயீகிருதம் அப்யஹோமாம் பூய பிரதர்ஷயதி வைஷயிகோ விமோகோ மத் கர்மணஹ கதரதத்ர சமானசாரம். மறுபடியும் சற்று வருத்தத்தோடு தெரிவிக்கிறார். எம்பெருமானே, நான் உன்னை பற்றி இருக்கிறேன் இது வரைக்கும் சொன்னேன், ஆனா சற்று யோசித்து பார்த்தால் அடியேன் ராமானுஷரை என்றோ பற்றி இருக்கிறேன். பெருமானே, உன்னை பற்றினதா அல்லது ராமானுஷரை பற்றி இருக்கிறேனா? இது நான் ராமானுஷரத்தான பற்றி இருக்கிறேன். கூறத்தாழ்வான் யாருடைய சிஷ்யர்? எம்பெருமானாருடைய சிஷ்யர், ராமானுஷருடைய திருவடிகளை பற்றி இருப்பவர். ஆகவே இப்ப அந்த நினைவு ஏற்பட்டு நமக்கு போக்கடி வேறொன்றும் இல்லை. எம்பெருமான் கைவிட்டாலும் ஆச்சாரியன் கைவிட மாட்டார். எம்பெருமானுடைய திருவடிகளை கட்டியமா பிடித்துக் கொள்ளுகிறோம், அவருடைய திரு கைகளை பற்றி கொள்ளுகிறோம். இந்த இரண்டுத்துல எது காரியகரம்? பெருமானுடைய கைகளை பற்றினால் கையை உதறி கொண்டு போய்விட்டாலும் போய்விடுவார். ஆனால் திருவடிகளை பற்றி விட்டோம்னு சொன்னால் அது திருவடிகளை உதறி விட்டு போகவே முடியாதே.
அத மாதிரி இப்ப எம்பெருமானை பற்றுவது கையை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி, ஆச்சாரியனை பற்றுவது திருவடிகளை பற்றி காரியம் கொள்ளுமோ பாதின்னு காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். அப்போ ஒரு ஆச்சாரியனை பற்றுவது என்பது பெருமானுடைய திருவடிகளை பற்றுவது. உண்மையில் பெருமானுடைய திருவடிகளை பற்றுவதுன்னா என்னன்னா ஆச்சாரியனை பற்ற வேண்டும். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் எம்பெருமானிடத்துல போனால் அது காரியகரமாகாது, பயன் அளிக்காது. ஆகவே இப்ப அதை உணர்ந்தவராய் நாம் ஆச்சாரியனை பற்றி இருக்கிறோமே என்று ஆச்சாரிய நாம உச்சாரணம் செய்வது அதுவே இப்பொழுது ஸ்ரேயஸ்கரம். என்ன மாறி மாறி துன்பம். ஒரு சமயம் நினைத்தால் பெருமானுடைய அருளுக்கு நான் பாத்திரம் ஆவேன்னு தோன்றும். அடுத்த க்ஷணம் நினைத்தால் நான் எவ்வளவு பாப்பி, நாம் போய் அவனுக்கு தகுதியுடையவன்னு சொல்வது எவ்வளவு தாழ்வு, கூடவே கூடாது, நான் மிகுந்த பாப்பி, நான் தகுதியுடையவனே அல்லன்னு மறுபடியும் தோன்றும். மறுபடியும் பார்த்தால் இல்லையே நம்மிடத்துல ஏதும் இல்லைன்னு சொன்னால் அவருடைய தயைக்கு நாமத்தான இலக்காக முடியும் என்று தோன்றுகிறது. இப்படி மாறி மாறி பெருமான் விஷயமாக போனால் சற்று தெளிவு, பதட்டம், பயம் மாறி மாறி வருகிறது. வேண்டவே வேண்டாம், ஆச்சாரிய சம்பந்தம் தான் உயர்ந்தது என்று இந்த சமயத்திலே தாம் ஆச்சாரியனை பற்றி இருக்கக்கூடிய அந்த நிலையை நன்றாக விண்ணப்பிக்கிறார். தேவ ஸ்வதீய சரண பிரணய பிரவீன ராமானுஜாரிய விஷயீகிருதம் அபிமாம். நான் ராமானுஜராலே விஷயீகரிக்கப்பட்டவர், நான் ராமானுஜனை பற்றி இருக்கிறேன்னு ஒரு அர்த்தம். ஆனா அந்த அர்த்தத்தை இங்க சொல்லல. ராமானுஜராலே பற்றப்பட்டவன் நான் சொல்லிக்கிறார். ஆச்சாரிய அபிமானம்னு சொல்லுகிறோமே, நாம் ஆச்சாரியனிடத்துல வைக்கக்கூடிய அபிமானமா அல்லது ஆச்சாரியன் சிஷ்யனிடத்துல வைக்கக்கூடிய அபிமானமானா இரண்டும் சிறந்ததுதான். ஆனா அதுல கொஞ்சம் ஏற்றம் எதற்குன்னு கேட்டால், ஆச்சாரியனா பார்த்து ஒருத்தனிடத்துல அன்பை பொழிந்தான்னு சொன்னால் அது இன்னும் உயர்ந்தது. ஏன்னா அவருடைய அபிமானம் அலியல் நம் பையலன்னார் அம்மவோ கொடியவாரே. எம்பெருமான் திருமாலையில தொண்டரடி பொடியாழ்வாரை இப்படி அனுகிரகித்தார் என்று திருமாலையில தொண்டரடி பொடியாழ்வாரை தெரிவிக்கிறார். எம்பெருமான் தாமே வாழ்வார் இருக்காரே நம்ம பயல், இவர் நம்மை சேர்ந்தவர் என்று சந்தோஷமா தெரிவித்தாராம் எம்பெருமான். அத மாதிரி ராமானுஷர் கூறத்தாழ்வான ஆதரமா அன்போடு நம்ம சிஷ்யன் நம்ம சீடன்னு அவ்வளவு அன்பு காட்டுகிறார். இப்படி ராமானுஷராலே விஷயீகரிக்கப்பட்டிருத்தல் என்கிற குணம், பெருமை, தன்மை நமக்கு வாய்த்திருக்கிறதுன்னு விண்ணப்பிக்கிறார். சரி, அந்த ராமானுஷர் எப்படிப்பட்டவர்? ஸ்வதீய சரண பிரணய பிரவீன, உன்னுடைய திருவடிகள் யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே என்ற ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தினுடைய முதல் ஸ்லோகம் ராமானுஷரை பற்றின தனியன். அங்கும் இதே அர்த்தத்தை தான் சாதித்தார். பெருமான் அச்சுதனுடைய திருவடி தாமரைகள், அந்த தங்கம், அதிலேயே ஈடுபட்டிருப்பவர் ராமானுஷர். அதே அர்த்தத்தை தான் இங்கேயும் இப்போ முடிக்கக்கூடிய தருவாயில ஒரு தடவை விண்ணப்பிக்கிறார். ஸ்வதீய சரண பிரணய பிரவீன, உன் திருவடிகளிலே அன்பு பூண்டிருப்பார். எம்பெருமானுடைய திருவடிகள், அதிலே திருவரங்கநாதனுடைய திருவடிகள்ல மிகுந்த பிரேமம் கொண்டிருப்பவர் என்று திருவரங்க தமுதனாரும் தெரிவிக்கிறார். ஆக அப்படி ஸ்வதீய சரண பிரணய பிரவீன ராமானுஜாரிய விஷயீகிருதம் அப்பி அஹோ மாம், அப்படி ராமானுஷராலே ஆட்படுத்தி கொள்ளப்பட்ட அடியேன். அப்படி ராமானுஷர் ஈடுபட்டாரா? ஆழ்வான் இடத்துல அவ்வளவு அன்பு கொண்டிருந்தாரான்னா சொன்னாரே, ஆழ்வான் தான் நமக்கு பவித்திரம். திருக்கோஷ்டியூர் நம்பின் இடத்துல போய் நீர் ஒருவரே வாரும்னு அவர் சொல்லி இருக்கிற சமயத்திலும் முதலியாண்டானையும் கூரத்தாழ்வானையும் சேர்த்து அழைத்து கொண்டு போனார். என்ன, நீர் ஒருத்தர் மட்டும்தானே வரணும், ஏன் இப்படி 2 பேரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்னு கேட்க, அப்ப ராமானுஜர் சொன்னது, இதோ முதலியாண்டான் தான் நமக்கு திருதண்டம், புறத்தாழ்வான் தான் நமக்கு பவித்திரம், சந்நியாசியா இருக்கக்கூடிய நான் தண்ட பவித்திரங்களோடு தானே வரணும், ஆகவே இந்த இருவரோடு வந்தேன் என்று விண்ணப்பித்தார். மற்றொரு சமயம் திருக்கோஷ்டியூர் நம்பியின் இடத்துல உயர்ந்த அர்த்தத்தை உபதேசமாக பெற்றார் ராமானுஷர். அந்த சமயத்திலேயே திருக்கோஷ்டியூர் நம்பி அவரிடத்துல ஒரு பிரமாணம், சத்தியம் வாங்கி கொண்டார். இந்த அர்த்தத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்காக இருந்தாலும் நல்லா பரீட்சை பண்ணணும், 1 வருஷ காலம் நல்லா பரீட்சை பண்ணித்தான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, ஐயோ யாருக்கு வேண்டுமானாலும் அப்படி பரீட்சை பண்ணலாம், ஆனா கூரத்தாழ்வானுக்கு என்னால சொல்லாமல் இருக்க முடியாதே என்று ராமானுஷர் தெரிவிக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அன்பு கூரத்தாழ்வான் இடத்துல இருக்கணும், தனக்கு ஒரு அர்த்தம் கெட்டியதுன்னு சொன்னால் அதை உடனே கூரத்தாழ்வான் இடத்துல சொல்லியாக வேண்டும், இந்த உயர்ந்த அர்த்தம் அவருக்கும் போக வேண்டும்னு அப்படி ஆசைப்பட்டிருக்கிறார் ராமானுஷர். ஆகவே ராமானுஷரே இப்போ கூரத்தாழ்வான் இடத்துல அபிமானத்தை காட்டியிருக்கிறார்.
மிகுந்த அன்பை காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட பெருமை நமக்கு உண்டு. அப்படி விஷயீகரிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய அன்புக்கு நான் பாத்திரமாக இருப்பினும் இப்ப என்னுடைய கொடுமை என்ன ஆகிவிட்டதுன்னா, ஒரு பக்கம் ராமானுஷராலே நன்றாக அபிமானிக்கப்பட்டவன்னு இருக்கு, வாஸ்தவம்தான். அதே சமயத்துல என்னுடைய அந்த தீமை என்ன ஆகிவிட்டதுன்னா, நான் இதோ வைஷயிக விமோகா பூயகா பிரதர்ஷயதி யஹோ, இதோ எனக்கு இந்த விஷயாந்தர மோகம், விஷயாந்தரங்கள் இருக்கக்கூடிய சங்கம், பற்று, அந்த ஈடுபாடு என்பது இப்படி என்னை படுத்துகிறதே. இந்த பாபங்கள், இந்த வியாமோகம், விஷய வியாமோகம், அதாவது கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சித்தின்பம் என்ன ஆழ்வார் தெரிவித்தா போலே, புலன்களால எதையோ பார்த்து கேட்டு ரசித்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படுகிறோமா, இந்த வியாமோகம் ஈடுபாடு குறைந்ததாகவே தெரியல. என்னத்தான் ஒரு பக்கம் ராமானுஷர் நன்றாக நம்மிடத்துல அன்பை காட்டி இருப்பினும், இன்னொரு பக்கம் இந்த விஷயாந்தரங்கள்ல இருக்கக்கூடிய ஈடுபாடு சிறிதும் குறைந்ததாகவே தெரியவில்லையே. இப்படி ஒரு நிலையா? உண்மையில் ராமானுஷருடைய அடியவர்களுக்கெல்லாம் என்ன பெருமைனா, காமாதி தோஷஹரம் ஆத்மபதாஸ்ரிதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்தனா. இது மணவாள மாமணிகளும் தெரிவிக்கிறார். ராமானுஷருடைய திருவடிகள்ல ஈடுபட்டிருந்தால் காமம், குரோதம், லோபம், மோகம் இது முதலான அனைத்தையும் தவிர்ந்து நல்ல பக்தர்களா, நல்ல ஞானத்தோடு கூடினவர்களா, அனுஷ்டானத்தோடு கூடினவர்களாக ராமானுஷருடைய திருவடிகள்ல ஈடுபட்டிருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, காமம், குரோதம், லோபம் முதலான தீமைகள், தீய குணங்களே அண்டாதவர்களாய், காமாதி தோஷ ஹரம் ஆத்மபதாஸ்ரிதானாம் ராமானுஜம், ராமானுஜருடைய அந்த சம்பந்தம், திருவடிகள், அதுல இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு, அன்பு, அதன் காரணமாகவே இந்த தீமைகள் எல்லாம் போகிவிடும். ராமானுஷராலே அபிமானிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தன்னு சொன்னால் அவன் போய் விஷயங்கள்ல ஈடுபடுவானோ? ஈடுபட மாட்டான். ஆனால் நமக்கு என்ன ஆகிவிட்டதுன்னா, அப்படி இருப்பினும் இதோ இந்த பாபங்கள், என்னுடைய பாபங்கள் காரணமாக விஷயாந்தரங்கள்ல ஈடுபாடு என்னை விட்டு போகவில்லையே. அடியேனுக்கு எந்த குறையும் இல்லை. இப்படி இருப்பினும் பாவியேனை பலனி காட்டி படுப்பாயோ, கிரி செய்தென்னை புறத்திட்டு இன்னும் கெடுப்பாயோ என்று ஆழ்வார்கள் சொன்னா போலே, எம்பெருமானுடைய மயர்வர மதிநலம் அருளப்பெத்தமைங்கிற அந்த பெருமை ஆழ்வார்களுக்கு உண்டு. ஆனா இன்னும் இந்த உலகத்துல சம்சாரத்துல வைத்திருக்கிறாயேங்கிற அந்த துக்கத்தினாலே இதோ இந்த இந்திரியங்களுக்கு நடுவே என்னை வைத்து இப்படி இந்த துக்கங்களை அனுபவிக்கும்படி செய்திருக்கிறாய்னா, அப்ப இன்னும் நான் பாப்பங்கள்ல இருந்து விடுபடவில்லை போலும். உன் அருளுக்கு பாத்திரமானேன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் இதுலெல்லாம் சிக்கி தவித்து கொண்டுதானே இருக்கிறேன். அதே மாதிரித்தான் இங்க ராமானுஜருடைய அபிமானம் அருளுக்கு பாத்திரம் ஆகியிருப்பினும் கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார், இன்னும் நான் இந்த சரீரத்துல தானே இருக்கேன், இந்திரியங்களுக்கு நடுவே தானே இருக்கிறேன், இது தன்னுடைய அந்த விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டு தானே இருக்கிறது. இப்படி இந்த துக்கங்கள் என்னை படுத்துகின்றனவே. வைஷயிக வியாமோகம், விஷயத்துல இருக்கக்கூடிய ஈடுபாடு என்னை பரிபவிக்கிறது என்று இப்படியெல்லாம் தெரிவிக்கிறார். யதிராஜ சப்தத்தில வேதாந்தாச்சாரியரும் தெரிவிக்கும் பொழுது, மதன கதனைர் ந கிருஷ்யந்தே யதீஸ்வர சம்ஸ்ரயாகா, யதீஸ்வரனை அடைந்திருப்பவர்கள் ராமானுஜ சம்பந்திகள் மதன கதனைஹி, அப்படின்னா மன்மதன் அவனுடைய எந்த ஒரு செயலுக்கும் இவர்கள் ஈடுபடார்கள். மன்மத லீலைகளோ, மன்மதனை பத்தின காம உணர்வோ, பேச்சோ, இது எதுவுமே அவர்களுக்கு ஒன்றும் சலனமே ஏற்படாது. துளியும் அதிலெல்லாம் ஈடுபாடு அற்றவர்கள், விரக்தர்கள், வைராக்கியசாலிகள், யதிராஜருடைய பக்தர்கள், அடியவர்கள். அதே மாதிரித்தான் மணவாள மாமணிகள் சொல்லும் பொழுதும் காமாதி தோஷகரம் ஆத்மபதாஸ்ரிதானாம் என்று இப்படி புகழ் பெற்றிருக்கிறார் எம்பெருமானார். எம்பெருமானாருடைய பெருமை என்னன்னா, அவருடைய சம்பந்திகளும் இது முதலான தீமைகளிலிருந்து விடுபட்டிருப்பார்கள். அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா என் விஷயத்துல பார்த்தால் அப்படியே மாறி இருக்கிறதே. இன்னும் நான் இந்த சம்சாரத்துல கிடந்து உழன்று கொண்டிருக்கிறேன். மதியிலேன் வல்வினையேன் மாலாதோ என்னும்படி வலிய கருமம், துளியும் ஞானம் இல்லை, நிறைய பாப்பங்களால கூடு பூரித்து கொண்டு இப்படி மாறி மாறி இந்த துக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சம்சாரத்துல இன்னும் கிடந்து படுகிறேன். ஆகவே என்ன தெரிகிறதுன்னா, நான் மிகவும் தாழ்ந்தவன்னு தெரிகிறது. மத்தையோர்கள்லாம் பெருமானுடைய அருளை பெற்றால் உயிர்ந்து போகிறார்கள். நான் ஒரு பக்கம் பெருமானுடைய அருளையும் பெற்றிருக்கிறேன், உயிர்ந்து போகவில்லையேன்னு ஆழ்வாருடைய வருத்தம் அவர் விண்ணப்பித்தார். அதே போல இங்க ராமானுஷருடைய அருளுக்கு பாத்திரமாகவும் நான் இருக்கிறேன்.
அதே சமயத்துல இன்னும் இந்த சம்சார துக்கம், இந்த இந்திரியங்களுடைய அந்த ஈடுபாடு, வியாமோகம், இதனால ஏற்படக்கூடிய அந்த துக்கம், அது என்னை விட்டு விலகவில்லையே, இன்னும் அதுல நான் சிக்கி தவிக்கிறேனே என்று தெரிவிக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட வலிய பாபம், கருமம் நமக்கே உள்ளது, நம்மை தவிர உலகத்துல யாருக்குமே இப்படி இருக்காது போல இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு, இவ்வுலகில் என்னை போலே தீவினை செய்தவர் இன்னொருத்தர் இருக்க முடியுமா? கதர அத்திர மத் கர்மணஹா சமானசாரம் கதரத்து என்று கேட்கிறார். அத்திர இதோ இந்த உலகத்திலே நமக்கு சமமான மத் கர்மணஹா சமானசாரம், என்னுடைய வலிமையான அந்த கர்மம் வேறுவருக்குண்டோ? எனக்கு நிகர் இன்னொருத்தர் உண்டா? என்னுடைய செயல்கள், தீய வினைகள், கர்மத்துக்கு நிகர் இன்னொருத்தருடைய கர்மம் தான் இருக்க முடியுமோ? ஆக சமானசாரம் கதரத்து, என்னை போலே தீவினை செய்தவர்கள் இன்னொருத்தர் இல்லை என்று கூறத்தாழ்வான் விண்ணப்பிக்க கூடியது 90வது ஸ்லோகம். இதை போல இன்னும் சில ஸ்லோகங்களை சொல்லி இறுதியா எம்பெருமானாருடைய அனுகிரகத்தினாலே நிச்சயம் பெருமாள் நம்மை அனுகிரகிக்கிறார்னு ஒருவாறு சொல்லி நிகமிக்கிறார். இப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த வாய்ப்பை நல்கி கூறத்தாழ்வானுடைய அந்த நைச்சியானுசந்தான பிரகரணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாமும் அதை அனுபவித்து அவர் எப்படியெல்லாம் தப்பிக்கிறாரோ, அனுதபிக்கிறாரோ அந்த பாவம் நமக்கும் வர வேண்டும். நாமும் இந்த சம்சாரத்துல பல தீமைகளை செய்திருக்கிறோம், ஆனா அதை கண்டு அஞ்சாமல் ரொம்ப தைரியமா இருக்கிறோம். என்ன அதனால சற்று தவிக்க வேண்டும், அஞ்ச வேண்டும், வருந்த வேண்டும். இறுதியாக அந்த வருத்தம் எல்லாம் ஆச்சாரியரே போக்குகிறார் என்கிற அந்த அர்த்தத்தையும் கூறத்தாழ்வான் காட்ட நாமும் அதை உணர வேண்டும் என்று ஆச்சரியமா இப்படிப்பட்ட ஒரு உபன்யாச பிரக்கிரியை ஏற்படுத்தி நமக்காக வழங்கி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்தருளியிருக்கக்கூடிய யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி, அவருடைய பிரபாவம் என்னன்னா, அந்த சுவாமி திருவடிவாரத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தினந்தோறும் இந்த மாதிரி உபன்யாசங்கள், இந்த மாதிரி அழகான அந்த தாரைகளாலே நல்ல ஞான பக்திகளை வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அவர்கள் என்ன தீமைகள் செய்திருந்தாலும் அந்த தீமைகள் பலனே அளிக்காது. அதனால வருந்த வேண்டிய அவசியமே இல்லாமல் எப்பொழுதும் சதா இப்படி காலக்ஷேபங்களை கேட்டு தொண்டுகளில் ஈடுபட்டு எப்போதும் ஆச்சாரிய அபிமான நிஷ்டர்களாக அவர்கள்லாம் உய்ந்து போகிறார்கள். அப்படி பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஜீயர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.